Hello students, welcome to Hiba Max. 9th standard Max la exercise 5.2 first question பார்க்கலாம். Find the distance between the following pairs of points அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. and இது எப்பவுமே நமக்கு யூஸ் ஆகும். d is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. சரிங்களா? இதுக்கு ஹோல் ரூட் உண்டு. இந்த ரூட் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமன் தான். ஸோ இதை ரெண்டு சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம ரூட் எடுப்போம். நம்ம சம் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் நான் சால்வ் பண்ணுற சம்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். சரிங்களா? அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1,2 இன்னொன்று 4,3. ஸோ இது x1 இது y1 எடுத்துக்கலாம். இது x2 இது y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் எல்லா சம்ஸ்க்குமே கண்டிப்பாக ஃபார்முலாஸ் எழுதியிருக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் என் பாயிண்ட்டை வச்சு நான் எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர்னா 4 மைனஸ் x1னா 1 ஹோல் ஸ்கொயர், x2னா 4 மைனஸ் x1னா 1. சரிங்களா? நடுவில் ப்ளஸ் இருக்குது. y பேஸ் 2 இருக்குது. அப்போ y பேஸ் 2 வந்து 3 மைனஸ் y1 வந்து 2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஒரு ரூட் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 4 minus 1 எவ்வளோ? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 minus 2 எவ்வளோ? 1 ஸ்கொயர். சரிங்களா? அடுத்த லைனில் 3 ஸ்கொயர் இஸ் 9 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 ரூட். 9 ப்ளஸ் 1 இஸ் 10. ஸோ ஆன்சர்னு எழுதும்போது 10 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இல்லையா, மீட்டர் கிலோமீட்டர் இங்கே கொடுக்கல, அதனால யூனிட்ஸ் நம்ம கண்டிப்பாக எழுதணும். ஸோ d is equal to root 10 யூனிட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 3,4 and minus 7,2. ஸோ இப்போ இது x1 இது y1 இது x2 இது y2 இல்லைங்களா? அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். d is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இது மேலே ஒரு பார் எழுதி. ஸோ ஹோல் ரூட் இருக்குது இல்லையா? இப்போ x2னா என்னது? -7 எழுதலாமா? சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2னா -7 மைனஸ் x1னா என்னது? 3. சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா 2 மைனஸ் y1னா என்னது? 4 ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஹோல் ரூட் எழுதிடலாம். அடுத்த லைனில் -7 minus 3 -7 minus 3 ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணும் இல்லையா? 7க்கு அப்புறம் 8 9 10. ஸோ ஆன்சர் மைனஸில் தான் இருக்கணும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது இல்லையா? ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 minus 4. 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -2 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் ப்ளஸில் தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்த லைனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 10 into 10 100 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4. ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 100 + 4 104. இப்போ 104 நான் ரெண்டாக பிரித்து எழுதலாம் இல்லைங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம 104 இல்லைங்களா? இதை இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா 2 டேபிளில் 2 5s are 2 2s are அகெயின் 2 டேபிளில் 2 2s are 4 பேலன்ஸ் 1 2 6 are 12. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 13 times and 13 1 time. ஸோ இதில் ஸ்கொயர் நம்பர் பார்த்தோன்னா இது 2 தான் இல்லைங்களா? இதுதான் நான் இப்போ ரூட்குள்ளே எழுத போகிறேன். 2 into 2 into 2 into 13 ஹோல் ரூட். கரெக்டாக? இப்போ ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி 2 வந்துச்சுன்னா ஒரு வாட்டியாக நான் வெளியே எடுத்துடலாம் இல்லையா? அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது உள்ளே தான் எழுதணும். 2 into 13 26. இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஒரு நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண தெரியலனா அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாகவே கிடச்சிடும். தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து நமக்கு நம்பர்ஸ் கொடுக்கல. a, b அண்ட் c, b இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ABCDலே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஈஸியாக சால்வ் ஆகிடும் பாருங்கள். d is equal to x2 minus x1 whole square x2 minus x1 whole square plus y2 minus y1
whole square இந்த ஃபார்முலால தான் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் a வந்து x1, b வந்து y1, c வந்து x2, b வந்து y2. இது எழுதிக்கோங்க, அப்போ தான் நம்ம எடுத்து எழுதும்போது தப்பு வராது. ஸோ ஃபஸ்ட்டு c மைனஸ் x1 வந்து a, சரிங்களா? c மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து b மைனஸ் இந்த இதுவும் b, y1ம் b. ஸோ b மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இதில் என்னென்னா ப்ளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆகிட்டு இது 0 ஆகிடும், நமக்கு வேறு இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரூட்குள்ளே c மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போ நம்மளோட ஆன்சர் வெறும் c மைனஸ் a யூனிட்ஸ் மட்டும்தான். ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்து 4th கொஸ்டின் எழுதுகிறேன். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாமா? இது x1னா இது y1, இது x2னா இது y2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x2க்கு பதிலாக -2 மைனஸ் ஆஃப் x1க்கு பதிலாக 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 3 மைனஸ் ஆஃப் -9. இந்த சம்மில் இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம எழுதுறதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, சரிங்களா? அதனால தான் ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கேன். நமக்கு எப்போவுமே இந்த மைனஸ் சைனில் குழப்பம் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ப்ராக்கெட் எழுதிக்கலாம். -2 -3 ரெண்டு மைனஸ் இருக்குது, கண்டிப்பாக ஆட் பண்ணும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குனால மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? மைனஸ் வந்து என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ரூட்குள்ளே -5 ஹோல் ஸ்கொயர், 5 5s are 25, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அகெயின் ப்ளஸ் 3 + 9, 9க்கு அப்புறம் 10 11 12. ஸோ 12 உள்ளே இருக்குது, 12 ஸ்கொயர் 144 டேரெக்டாக எழுதலாம். இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 12, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 12 12s are 144, அவ்வளோதான். இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். 144 25 9 6 1 169. 169 எதோட ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13ஓட 13 × 13 பார்த்தா 169 வரும். ஸோ 13 யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிட்டர்மைன் வெதர் த கிவன் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஈச் கேஸ் ஆர் கொலினியர் ஆர் நாட். ஸோ கொலினியர்னால் இப்போ என்னென்னு தெரியணும் இல்லையா? அது என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ கொலினியருக்கான கண்டிஷன் என்னென்னா, ஒரு 3 பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டு அது கொலினியரான்னு கேட்டால் அதுக்கான கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் 2 sides இஸ் ஈக்குவல் டு 3rd side. புரியுதுங்களா? 2 சைடை நான் ஆட் பண்ணும்போது 3வது சைடோட ஆன்சர் இருக்கணும். அது எந்த 2 சைடாக வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். சைடில் வேணால் எழுதிக்கோங்க கொலினியர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பாயிண்ட் என்னென்னா 7, -2, செகண்ட் பாயிண்ட் 5, 1, தேர்ட் பாயிண்ட் 3, 1. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடாக எடுக்க போகிறேன். இப்போ இது ஏ, இது பி, இது சினா ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறேன், அப்புறம் பிசி கண்டுபிடிக்க போகிறேன், அப்புறம் சிஏ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 3 பாயிண்ட்டுக்குமே நான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்மில் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் வந்து இதை ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கிடைச்சாதான் நம்ம அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதை வச்சு தான் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் தேர்ட் சைடு ஈக்குவலாக இல்லையா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் போகிறேன்னா ஏபியோட டிஸ்டன்ஸ். அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபியோட வேல்யூ எழுதிக்கலாம். 7, -2, 5, 1. Therefore D is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square and whole root. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஏபியோட கண்டுபிடிக்கணும்னா இது x1, இது y1, இது x2, இது y2 இல்லையா? இப்போ x2னா என்னது 5 மைனஸ் x1னா என்னது 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 1 மைனஸ் ஆஃப் -2, சரிங்களா? ஹோல் ஸ்கொயர். இது வந்து பாயிண்டில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? x2க்கு பதிலாக 5 7 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணும்போது 5 - 7 வந்து -2 கிடைக்கும். ஸோ இங்கே சும்மா எழுதி வச்சுருக்கேன். அண்ட் 1 இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, அப்போ 1 + 2 வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். அதை தான் நான் எழுத போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து அங்கே சொன்ன வேல்யூ அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ரூட்குள்ளே -2 ஹோல் ஸ்கொயர் அண்ட் 1 + 2 வந்து 3 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி இருக்கும்? 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ யுவர் வேல்யூ வில் பி 13. இது வந்து ஏபிக்கான வேல்யூ, சரிங்களா? இதே மாதிரி நம்ம பிசி அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். பிசியோட வேல்யூ என்னென்னு எழுதிடலாம். பிசி வேல்யூ வந்து 5, 1, அடுத்தது 3, 4, சரிங்களா? அதே மாதிரி இது x1 y1,
x2 y2 உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் வர வரைக்கும் ஃபார்முலாவும் இந்த மென்ஷன் பண்ணுறதும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் இல்லாமலே செய்யலாம் இல்லையா. y2 minus y1 whole square whole root சரிங்களா. therefore இப்போ ரூட்குள்ளே x2னா 3 மைனஸ் x1னா 5 whole square plus y2 வந்து 4 minus 1 whole square சரியா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 3 minus 5 வந்து minus 2 whole square plus 4 minus 1 வந்து 3 இல்லைங்களா 3 square. இப்போ ரூட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 2s are 4 minus into minus plus நடுவில் ப்ளஸ் எழுதிடும். 3 square is 9. 4 plus 9 என்ன 13. ஸோ பிசியோட வேல்யூமே 13 வந்திருக்கு. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே தெரிஞ்சிடும். சியோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூ எழுதியிருக்கேன். x1 y1 x2 y2 சரிங்களா. இதையும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக இருக்குது சம், பட் நம்ம செஞ்சு தானே ஆகணும். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square ரூட் எழுதிட்டேன். இப்போ ரூட்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2க்கு பதிலாக 7 மைனஸ் x1க்கு பதிலாக 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா என்னது -2 அண்ட் 4 இருக்குது y1ல -4 ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ரூட்குள்ளே 7 minus 3 வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் -2 -4 ரெண்டுமே மைனஸில் இருக்க ஆட் பண்ணும். 4 + 2 வந்து 6 இல்லைங்களா. அண்ட் மைனஸில் இருக்க கண்டிப்பாக மைனஸ் சைன் போடணும். அடுத்தது எப்படி இருக்கும் 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் இது எப்படி இருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 are 36. ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணோன்னா நமக்கு 6 + 6 12 2 பேலன்ஸ் 1 3 4 5 52 கிடைக்குது இல்லைங்களா. 52வை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 into 4 சரிங்களா. 13 into 4 எடுக்கிறேன்னா √4 வந்து 2 ஆகிடும். ஸோ 2வை நான் வெளியே எடுத்துகிட்டு வெறும் 13 மட்டும்தான் இருக்கும். இது நம்மளோட சிஏவோட வேல்யூ சரிங்களா. புரியுதுங்களா எப்படி பண்ணேன். 52னா 13 into 4 4ஓட ரூட்டு 2 வெளியே எடுத்துகிட்டு √13 வந்து உள்ளே எடுக்கணும். இப்போ நம்ம கண்டிஷன் என்ன, கொலினியரோட கண்டிஷன் என்ன அதை தானே பார்க்கணும். ஸோ கொலினியர் கண்டிஷன் என்னென்னா ஏதாவது 2 சைடு ஆட் பண்ணால் எனக்கு ஒரு சைடு கிடைக்கும் இல்லையா. இங்கே நம்ம சம்மில் எப்படி கிடச்சிருக்குன்னா ஏபிக்கு 13 பிசிக்கும் 13 ரெண்டு 13யும் ஆட் பண்ணனா எனக்கு 2 times of 13 கரெக்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ ஃப்ரம் அபவ்னு நீங்கள் சைடில் எழுதி. ஸோ ஃப்ரம் அபவ் √13 ப்ளஸ் √13 இஸ் ஈக்குவல் டு 2 times of √13. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது எப்படி எழுதுறதுன்னா hence the points are collinear. நீங்கள் இப்படி எழுதிட்டாலே போதும். புரியுதுங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதினா தான் மார்க் கிடைக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸில் எந்த தப்பு பண்ணிடாதீங்க. பொறுமையாக செய்யுங்க, சம் கரெக்டாக வரும். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் a, -2 a, 3 a, 0. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன், அண்ட் தேர்ட் பாயிண்ட்டை நான் வந்து சி அப்படின்னு எடுத்துருக்கேன். இப்போ ஏபி தானே கண்டுபிடிக்கணும். அந்த கண்டிஷன்லாம் இனி நீங்கள் எழுத வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஏபியோட வேல்யூ என்னென்னா a, -2 அடுத்தது a, 3. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் நமக்கு மனப்பாடம் இருக்கணும். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். x2னா a இல்லைங்களா. ஸோ √a x1னாலும் a தான், a - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா 3 -2 ஏன்னா y1 -2 ப்ராக்கெட்குள்ளேயே எழுதுங்க, மறந்துடாதீங்க. ரூட் எழுதிட்டு d இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் என்ன ஆகிடும், கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். ஸோ 3 இருக்குது, ரூட்குள்ளே 3 + 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ஹோல் ரூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு அடுத்து ரூட்குள்ளே 3 + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் 3 + 2 5 கிடைக்கும். ஸோ இதை டேரெக்டாக இப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிசியோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். பியோடது a, 3 அண்ட் சியோடது வந்து a, 0. ஸோ இது x1 இது y1னா இது வந்து x2 இது y2 சரிங்களா. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஹோல் ரூட் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அடுத்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x2க்கு பதிலாக a, x1க்கு பதிலாகவும் a தான் பாருங்களேன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
y2 வந்து 0 மைனஸ் y1 வந்து 3. இதுவும் ஈஸியாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா a மைனஸ் a கேன்சல் ஆகிடும். அப்போது ரூட்குள்ளே வெறும் -3 ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும். -3 ஹோல் ஸ்கொயர்னா 3 3s are 9 root that is equal to 3. இங்கே நீங்கள் கேட்கலாம் இங்கேயும் ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணலான்ட்டு. பட் அப்போ வந்து மைனஸில் வேல்யூ வந்துடும். நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா அது ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரூட் எடுத்தால் நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும். மைனஸில் எப்போவுமே வரக்கூடாது டிஸ்டன்ஸோட வேல்யூ. அடுத்தது CA இல்லையா? CA வந்து a,0 இன்னொன்று a,-2. இது x1 இது y1 இது x2 இது y2 and distance formula d is equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So that is equal to root of x2 na enadhu a, x1 nalu a whole square plus y2 na -2 y1 வந்து -0 whole square. So இப்போ இது ரெண்டு எப்பவும் போல கேன்சல் ஆகிடும். -2 0 அப்படியே எடுத்துடலாம் வேண்டாம் whole square. So -2 into -2 answer 4 ஓட ரூட். 4 ஓட ரூட் வந்து 2. இப்போ செக் பண்ணலாம். 2 + 3 வந்து நமக்கு 5 கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ 2 + 3 5. கண்டிப்பாக இதுவும் கொலினியர் தான். கண்டிஷன் எழுதிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் எழுதலாம். BCனா 3 CAனா 2 that is equal to ABனா 5. ரெண்டு சைடு ஆட் பண்ணால் தேர்ட் சைடோட வேல்யூ கிடச்சிருச்சா? ஹென்ஸ் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர் ஃபார்ம் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்து அதை ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ஸோ ஒரு ரெண்டு சைடோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரெண்டு சைடோட வேல்யூ மட்டும்தான். ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இது என்னென்னா டேக்கன் இன் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேக்கன் இன் ஆர்டர் இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல கிராஃபில் அதை ப்ளாட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 5,4 எக்ஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது -y, இது -x. எக்ஸில் வந்து 5 அண்ட் ஒயில் வந்து 4. ஸோ அப்ராக்ஸாக பண்ணால் போதும். அப்புறம் 2,0னா எக்ஸில் 2 ஒயில் வந்து 0 தான். அடுத்தது -2. -2னா இந்த பக்கம் இது -1 இது -2ன்னு எடுத்துட்டோன்னா இங்கே ஒயில் வந்து 3. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ இது நான் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கும். இது A பாயிண்ட், இது B, இது C. ஸோ AB BC CA இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதணுன்னா 5,4 2,0 அடுத்தது -2, 3. ஸோ நம்ம இப்போ 3 சைடை 1 by 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு AB எடுத்திருக்கேன் 5,4 2,0. இது A இது B சரிங்களா? இது x1 இது y1, இது x2 இது y2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்போ எல்லாருக்குமே மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கணும். x2 - x1 whole square plus y2 - y1 whole square இல்லைங்களா? இப்போ x2ஓட வேல்யூ என்ன? 2 -x1 ஓட வேல்யூ என்ன? 5 whole square plus y2ஓட வேல்யூ என்ன? 0 -y1 ஓட வேல்யூ என்னன்னா 4 whole square. ரூட் எடுத்தாச்சா? அடுத்தது 2 - 5. 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ -3 whole square plus 0 - 4 அப்போ -4 whole square. இப்போ சால்வ் பண்ணுங்கள். ரூட்குள்ளே 3 ஸ்கொயர்னா 9 அண்ட் 4 ஸ்கொயர் வந்து 16 இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுக்குமே ப்ளஸ் ஆகிடும். 16 - 9 வந்து √25 அண்ட் √25ஓட வேல்யூ என்னென்னா 5. அடுத்த சைடு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா BCயோட பாயிண்ட் எழுதியிருக்கேன். 2,0 -2, 3. இது x1னா இது y1, இது x2னா இது வந்து y2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? x2 - x1 whole square plus y2 - y1 whole square. x2னா -2, x1னா 2 மைனஸ் இருக்கிறனால -2 whole square plus y2 வந்து 3 மைனஸ் இங்கே 0 இருக்கிறனால 0 எழுதிடலாம் y1 இடத்துல whole square. ஸோ இப்போ இந்த ரூட் எழுதிட்டோம். அடுத்தது -2 -2 ரெண்டு மைனஸ் இருக்கப்போ ஆட் பண்ணோம் அண்ட் மைனஸ் சைன் தானே போடணும். ஸோ -4 whole square plus 3 - 0 வந்து 3 ஸ்கொயர் இல்லைங்களா? ஏன்னா 0 படிச்சுன்னா வெறும் 3 மட்டும் தான் இருக்குது. அதுக்கு ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ ரூட்குள்ளே -4 whole square மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 4 வந்து 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் இஸ் 9. 16 + 9 எவ்வளோ? 25. ஸோ √25 என்ன? 5. இதுக்கும் ஆன்சர் 5 தான் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சியோட வேல்யூ வந்து -2, 3
அண்ட் ஏவோட வேல்யூ வந்து 5,4 கரெக்டாக. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square and whole root கண்டிப்பாக போடணும். இப்போ ரூட்குள்ளே x2னா என்னது எழுதிக்கலாம் முதல்ல இல்லைங்களா. x1 y1 இது x2 இது y2. x2னா 5 minus x1னா -2 whole square plus y2னா 4 minus இங்கே 3 இருக்கிறனால 3 whole square சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரூட்குள்ளே 5 minus into minus plus 2 whole square இங்கே ஒரு குட்டி ப்ராக்கெட் வரணும் plus 4 minus 3 வந்து 1 square. இப்போ 5 plus 2 5 plus 2 வந்து 7 square plus 1 square is 1. 7 square பார்த்தோன்னா நமக்கு வந்து 49 plus 1னா 50. ஸோ ரூட் ஆஃப் 50 50யை நம்ம எப்படி பிரித்து எழுதலான்னா 2 into 25 ரூட். ஏன் இப்படி பிரித்து எழுதுறேன்னா ரூட் ஆஃப் 25 வந்து 5. ஸோ உள்ளே இருக்க 25க்கு பதிலாக நான் 5 வெளியே எடுத்துடலாம் அண்ட் ரூட் 2 வந்து அப்படியே எழுதிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு 2 விஷயம் வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் ட்ரையாங்கிள், அடுத்தது வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிளா இல்லையா. ஸோ இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் ட்ரையாங்கிள்னா ஏபி வந்து 5 பிசியும் 5 அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு சியை விட ஜாஸ்தியாக இருக்கணும், ஒரு சைடை விட ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ 5 + 5 10 வந்து 5 ரூட் 2ஓட கண்டிப்பாக ஜாஸ்தி. அண்ட் அடுத்தது என்னென்னா ஏபி சைடும் பிசி சைடும் ஈக்குவல், ரெண்டுமே 5 யூனிட்ஸ் தானே. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்து நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஏபிசி ட்ரையாங்கிள் இஸ் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு எழுதிட்டாலே போதும். 3 வாட்டி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், மற்றபடி சம் ரொம்பவே ஈஸி தான். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொஸ்டின் என்னென்னா ஏ வந்து 6, -4, பி வந்து -2, -4, சி வந்து 2, இப்போ நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம். 6, -4 எக்ஸில் 6 ஒயில் வந்து -4 அப்போ கீழே வரணும். ஸோ இந்த பாயிண்ட் வச்சுருக்கேன். அண்ட் 2, -2, -4 எக்ஸுக்கும் -2 ஒய்க்கும் -4 அண்ட் சி வந்து 2, 10 மேலே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணலாம். நம்ம ட்ரையாங்கிள் வந்து இப்படி கிடைக்கும் இல்லைங்களா. இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஏபி பிசி சிஏ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எப்போ போல் ஏபி எடுக்கலாம். ஏபியோட பாயிண்ட் வந்து 6, -4 இன்னொன்று -2, -4 டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இனி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுவுமே பிளாட் பண்ணுறது நீங்களாக இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். x2னா -2, x1னா 6 மைனஸ் இருக்கனால -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா -4 ஃபார்முலாவில் மைனஸ், y1னா -4. ஸோ ப்ராக்கெட்குள்ளே -4 எழுதுங்க ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் இருக்குது ஆட் பண்ணுவோம். 6 + 2 வந்து 8 மைனஸ் இருக்கனால -8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 அப்புறம் ஒரு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. -4 + 4 கேன்சல் ஆகிடும், வெறும் 8 மட்டும்தான் இருக்கும். ஸோ 8 ஸ்கொயர் வந்து 64 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரூட் ஆஃப் 64 வந்து 8. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எப்பவும் போல் பிசி. பியோட வேல்யூ -2, -4, சியோட வேல்யூ 2, 10. இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மேலே ஒரு வாட்டி எழுதியிருக்கோம், அதை பார்த்து நம்ம செஞ்சிடலாம். 2 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ -2 ஹோல் ஸ்கொயர் ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 10 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ -4 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. x2 இது x1 இது y2 இது y. அடுத்தது 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. அடுத்தது 2 + 2 என்னது ரூட்குள்ளே 4 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர். ஸோ இப்போ 4 ஸ்கொயர் என்னதுன்னு பார்த்தா 16 அண்ட் 14ஓட ஸ்கொயர் என்ன பார்த்தோன்னா 14 × 14 16 பேலன்ஸ் 1 4 1s are 4 + 1 5 4 1 196. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் இல்லையா 16 12 பேலன்ஸ் 1 10 11 பேலன்ஸ் 1 212 கிடைக்கும். 212 வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 × 4 4 3s are 12 பேலன்ஸ் 1 5 4s are 20 20 + 1 21. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு 4 × 53. இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா 4ஓட ரூட்டை வெளியே எடுக்கலாம். ஸோ 2 √53 இது வந்து பிசியோட வேல்யூ.
அடுத்தது சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? சியோட வேல்யூ என்ன? 2, 10. இன்னொன்று ஏ வந்து 6, -4. இது x1, இது y1, இது x2, இது y2. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2 மைனஸ் x1 இல்லைங்களா? x2 வந்து 6 மைனஸ் x1 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து -4, y1 வந்து -10 ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 - 2 எவ்வளோ? 4 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கப்போ ஆட் பண்ணும். -10 + 4 14 whole square that is equal to root of 4 4s are 16 plus 14 square. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 196. அதே வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதோட வேல்யூ ரூட் ஆஃப் 212 வரும். இதை நம்ம எப்படி மேலே ஸ்ப்ளிட் பண்ணோம் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 2√53. ஸோ ரெண்டு வேல்யூமே சேம், பிசியும் சிஏவும் சேம். அண்ட் அதே மாதிரி பிசியும் ப்ளஸ் சிஏ பண்ணனா எனக்கு தட் இஸ் கிரேட்டர் தென் ஏபி கிடைக்குது இல்லைங்களா? பிசியோட வேல்யூ எல்லாம் எழுதுகிறேன். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ பிசினா 2√53 ப்ளஸ் ஏபி ஆர் பிஏ நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஏபியோட வேல்யூ வந்து 8. இப்போ இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக 2√53 விட கிரேட்டராக தானே இருக்கும். ஸோ ட்ரையாங்கிளோட கண்டிஷன் ப்ரூவ்டு. அடுத்தது ஐசோலஸாக இல்லையா அது தானே? பிசியும் சிஏவும் ஈக்குவல். அப்போது ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவல்னால் isosceles triangle. So triangle ABC is an isosceles triangle எழுதிட்டாலே போதும். Next fourth question பார்க்கலாமா? Exercise 5.2ல show the following points taken in order form an equilateral triangle in each case அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ட்ரையாங்கிளோட 3 சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? அப்போது ஒரு ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏபிசி கொடுத்துருக்காங்கன்னா ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும். இது மூணுத்துக்குமே ஈக்குவல் வேல்யூ வந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும் அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா இல்லையா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் அடுத்து சால்வ் பண்ணுற சம்ஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ வந்து 2, பி வந்து -2, -2 அண்ட் சி வந்து -2√3, 2√3 இல்லைங்களா? இப்போ ஏபி முதல்ல எடுத்துக்கலாம், அப்புறம் பிசி, அப்புறம் சிஏ. எல்லாமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஏபி வந்து பிசிக்கு ஈக்குவலாக இருக்கணும், பிசி வந்து சிஏக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒரே வேல்யூ தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஏபி வந்து 2.2, 2, -2, -2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட். இது இப்போ எல்லாருக்குமே மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா x2 வந்து -2, x1 வந்து 2, -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா -2 மைனஸ் y1 வந்து 2. அதை எழுதிக்காங்க, அந்தந்த இடத்துல எழுதிட்டு இப்போ இதை சால்வ் பண்ணலாம். -2 ரெண்டு மைனஸ் இருக்கப்போ ஆட் பண்ணும். 2 2 4 மைனஸ் இருக்கனால -4. இதுவுமே பாருங்களேன் -2 அப்போ அதே வேல்யூ தான். 2 + 2 4 மைனஸ் இருக்கனால -4 ஹோல் ஸ்கொயர். இப்போ -4 பவரில் ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணோம்? -4 × -4. நிறைய பேர் அது 4 2s எழுதணும்னு மாற்றி நினச்சிருப்பீங்க. இதை கவனிச்சுக்கோங்க. பவரில் 2 இருந்ததுன்னா அதே நம்பரை 2 வாட்டி மல்டிபிள் பண்ணோம். 4 4s are 16. அகெயின் 4 4s are 16 ஹோல் ரூட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும் ரெண்டுத்துக்குமே. 16 + 16 எவ்வளோ? 32. இந்த 32வை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். 16 × 2ன்னு. ஏன்னா ரூட் ஆஃப் 16 4ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 16 4ன்னு எடுத்துகிட்டு 2க்கு மட்டும் இந்த ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ இந்த 4√2 தான் நம்மளோட ஏபியோட வேல்யூ. இதே மாதிரி தான் பிசி வேல்யூ, சிஏ வேல்யூ வருதான்னு செக் பண்ணணும். அடுத்து பிசியோட பாயிண்ட் எழுதியிருக்கேன். -2 x1 y1, இது x2, இது y2. ரூட்குள்ளே இனி டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எழுதுவானு நினைக்கிறேன். டேரெக்டாகவே எழுதலாம். -2√3 -x1ஓட வேல்யூ -2, ஆல்ரெடி ஒரு -2 இருக்கு இல்லையா? அண்ட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா 2√3 மைனஸ் இங்கே y1 ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். மேலேருந்து ரூட் எழுதிடுங்க. அடுத்த லைனில் -2√3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2√3 minus into minus plus 2 whole square.
இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா a plus b whole square and a plus b whole square ஃபார்மேட்டில் தான் ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த லைன் வந்து ரூட் ஆஃப் இது a plus b whole square. a plus b whole square ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா, a square plus 2ab plus b square. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். a ஸ்கொயர்னா மைனஸ் 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எழுதியிருக்கணும், ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ மைனஸ் 2 ரூட் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும்தான். இதே மாதிரி அடுத்த டேர்முக்கு நம்ம செய்யணும். ஸோ ஒரு ப்ராக்கெட் எழுதிட்டு நடுவில் ப்ளஸ் எழுதிக்கலாம். ஸோ அடுத்த டேர்ம் எப்படின்னா அதே a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான். 2 root 3 whole square plus 2 into 2 root 3 into 2 2 into a into b சரிங்களா, plus b square 2 square. இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். நான் வந்து வீடியோவில் இது வரைக்கும் தான் தெரியும், நீங்கள் ஃபுல்லாகவே லைன் போட்டுடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அடுத்த லைன் சால்வ் பண்ணலாம். ரூட்குள்ளே இதை எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் 4. ரூட் 3க்கு ஸ்கொயர் இருந்தால் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு வெறும் 3 மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 2 2s are 4 4 2s are 8 root 3 சரிங்களா, ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4. நடுவில் ப்ளஸ் இருக்குது. இந்த டேர்மும் ஒரே மாதிரி தான். 2 2s are 4 இன்ட்டு ரூட் 3, இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் 3. அடுத்தது ப்ளஸ் 2 2s are 4 4 2s are 8 root 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4 சரிங்களா. இப்போ இந்த ஃபுல் டேர்மில் பாருங்கள், இதுவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது மைனஸ் இருக்குது, இது வந்து ப்ளஸில் இருக்குது, ஸோ இது கேன்சல் ஆகிடும். அடுத்த லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 3s are 12 ப்ளஸ் 4 அகெயின் ப்ளஸ் 4 3s are 12 ப்ளஸ் இங்கே ஒரு 4 எழுதிடலாமா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 12 ப்ளஸ் 4 16 12 ப்ளஸ் 4 16. அப்போ 16 ப்ளஸ் 16 என்ன வரும், 32. ஸோ ரூட் 32. இதுக்கப்புறம் நான் இங்கே எழுதுகிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டுருந்தேன். ரூட் ஆஃப் 32. ரூட் ஆஃப் 32 எப்படி எழுதலாம், 16 இன்ட்டு 2. நம்ம போன சம்மில் செஞ்சோம் இல்லையா, ஏபிக்கு எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ 4 ரூட் 16 வந்து 4 ரூட் 2. இதே தான் ஏபியோட வேல்யூ வந்தது. இதே மாதிரி சிஏ வேல்யூவும் பண்ணலாம். இப்போ சிஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, மைனஸ் 2 ரூட் 3 2 ரூட் 3 அண்ட் 2 2. இது x1, இது y1, இது x2, இது y2 இல்லையா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, x2 மைனஸ் x1 ஃபஸ்ட்டு. ஸோ 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ரூட் 3, இந்த மைனஸ் மறந்துடாதீங்க, ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே y2 மைனஸ் y1. அப்போது 2 ஃபஸ்ட்டு மைனஸ் 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதை வந்து ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா பண்ணணும். 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 2 ரூட் 3. இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அப்படியே எழுதலாம். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸை மட்டும் தான் ப்ளஸ்ன்னு மாற்றுறோம் சரிங்களா. ஏன்னா இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் லாஸ்ட் சம்மில் நம்ம செஞ்ச அதே மெத்தட் தான். 2 ஸ்கொயர் அதாவது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதே ஃபார்முலா தான். a ஸ்கொயர் முதல்ல வரும், ஸோ 2 ஸ்கொயர், ஏன்னா இது வந்து a இது வந்து b சரிங்களா, ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. அப்போ வந்து 2 வந்து ஃபார்முலாவில் இருக்கிறது, ஏவோட வேல்யூ 2 பியோட வேல்யூ 2 ரூட் 2 ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே போதும். அடுத்தது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், அதே தான் இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் வரும். ஸோ a ஸ்கொயர்னா 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. 2 இது a இது b, ab இன்ட்டு 2 ப்ளஸ் b வந்து 2 ரூட் 3 இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறதா, அதுக்கு வந்து ஸ்கொயர் எடுக்கணும் அண்ட் ஹோல் ரூட் வந்து எழுதிடுங்க. அடுத்த லைனில் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் என்னது 4 ப்ளஸ் 2 2s are 4 4 2s are 8 8 ரூட் 3 ப்ளஸ் 2 2s are ஏன்னா 2 ஸ்கொயர் இல்லையா, 4 ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். வெரி குட். ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4, நடுவில் மைனஸ் இருக்குது. 2 2s are 4 4 2s are 8 ரூட் 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 அண்ட் ரூட் 2 கேன்சல் ஆனால் இன்ட்டு 3. ஸோ அடுத்த லைனில் அதே தான், ப்ளஸ் ரூட் 83 மைனஸ் ரூட் 83 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 3 12 ப்ளஸ் அகெயின் 4 ப்ளஸ் 4 3s are 12 கிடச்சிருச்சா. 4 ப்ளஸ் 12 வந்து 16, மறுபடியும் 4 ப்ளஸ் 12 16 16 ப்ளஸ் 16 32
2. 32 எப்பவும் போல் எப்படி பிரிப்போம் 16 into 2 இல்லைங்களா. ஸோ ரூட் 16ஓட வேல்யூ என்னது 4 root 2. இதே தானே ஏபியோட வேல்யூ வந்துச்சு. அப்போ ஏபி வேல்யூவும் பிசி வேல்யூவும் சிஏ வேல்யூ மூணுமே எப்படி இருக்கு இப்போ ஈக்குவலாக இருக்கா எழுதிடலாமா. ஏபி is equal to BC, that is equal to CA is equal to 4 root 2. Therefore, the given statement எழுதலாம்னா the given points form an equilateral triangle. ஏன்னா நம்ம condition satisfied ஆயிடுச்சா, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இட் இஸ் equilateral triangle. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூட் 3, 2 0, 1 0, 3 அதே கண்டிஷன் தான், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தானே. ஸோ ஆன்சரில் ஏபி ஷுட் பி ஈக்குவல் டு பிசி, தட் ஷுட் பி ஈக்குவல் டு சிஏ. இது கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன எல்லாருக்குமே தெரியும், பட் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square இது தானே. இப்போ ஏபி முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா. 1 by 1 சால்வ் பண்ணலாம். root 3, 2 அப்புறம் 0, 1 ரூட்குள்ளே இது x1 இது y1 இது x2 இது y2. x2னா 0 மைனஸ் y1 வந்து root 3 whole square ப்ளஸ் y2னா 1 மைனஸ் y1னா 2 whole square. இந்த சம் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. 0 மைனஸ் root 3 வெறும் root 3 தான், மைனஸில் இருக்கும் ஹோல் ஸ்கொயர். 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா 1 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -1 ஹோல் ஸ்கொயர். அடுத்த இதில் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும்தான் இருக்கும். -1 into -1 +1. ஸோ 3 + 1 is root 4, that is equal to 2. ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பிசி. பிசியோட பாயிண்ட் 0, 1 0, 3 x1 y1 x2 y2. ரூட்குள்ளே x2 என்னது 0 மைனஸ் x1 என்னது அதுவும் 0 தான். அடுத்தது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 1 இல்லைங்களா. 3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்த லைன் பாருங்கள். 0 மைனஸ் 0 0 ப்ளஸ் 3 மைனஸ் 1 2. இதுக்கு ஒரு ஸ்கொயரு அண்ட் 0 ஸ்கொயர் 0 தானால அது பிரச்சனை இல்லை. 2 ஸ்கொயர் வந்து 4 ஹோல் ரூட் எழுதிடலாமா. இப்போ ரூட் 4ஓட ஆன்சர் என்ன 2. ஏபிக்கும் 2 தான், பிசிக்கும் 2 தான். இதே மாதிரி சிஏ கண்டுபிடிச்சிட்டாலே போதும். 0, 3 இன்னொன்று root 3, 2. இது x1 இது y1 இது x2 இது y2. இப்போது ரூட்குள்ளே x2ஓட வேல்யூ என்ன root 3 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்ன 2 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. 0 ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது root 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணலான்னா root 3க்கு இருக்கிற ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் 3 மட்டும் தான் வரும். -1 into -1 +1. ஸோ ரூட் எழுதிட்டா root of 3 + 1 4 and root 4 is 2. 3 வேல்யூமே 2 2 2 ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா. AB equal to BC equal to CA value வந்து 2. So all the 3 sides of triangle ABC are equal. Hence triangle ABC is an equilateral triangle அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இல்லை 5th question சால்வ் பண்ணலாம். 5th question என்னென்னா show that the following points taken in order form the vertices of a parallelogram. ஸோ parallelogram ஓட ப்ராப்பர்ட்டி என்னென்னா நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே அது என்ன சொல்லலாம் parallelogram அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசிடி இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஏவோட பாயிண்ட்டு பியோட பாயிண்ட் சியோட பாயிண்ட் அண்ட் டியோட பாயிண்ட்னா டிசியும் ஏபியும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஏடியும் பிசியும் என்ன பண்ணணும் ஈக்குவலாக இருக்கணும். டயக்ராம் என்ன சைடில் வரைஞ்சிக்கோங்க, உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், அப்போது ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி அப்புறம் சிடி அப்புறம் டிஏ 4மே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டயக்ராம் வச்சு முதல்ல ஏபியும் டிசியும் கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் ஏடியும் பிசியும் கண்டுபிடிங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ ஏபியோடதை கண்டுபிடிக்க போகிறேன். ஏபினா -3, 1 and பியோட பாயிண்ட்டு -6, -7. x1 y1 x2 y2. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போது x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இதில் தான் இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்.
x2னா இதுதான் x2 இல்லைங்களா, -6 -3 மைனஸ் ஆஃப் -3 இதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. ப்ளஸ் y2 வந்து -7 y1 வந்து 1, ஸோ -1 டைரெக்டாக எழுதிடலாம். அடுத்ததில் ரூட்குள்ள -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் இருக்குது, அப்போ 8 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -8 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்தது -6 + 3 ஆன்சர் -3. -3க்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3 3s are 9 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 8 8s are 64, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதோட வேல்யூ என்னென்னா √73. இது வந்து ஏபிக்கான வேல்யூ மட்டும்தான். அடுத்தது பிசிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பிசியோட வேல்யூ என்னென்னா -6, -7 and 3, -9. அதே x1 y1 x2 y2 இல்லையா. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் டைரெக்டாகவே எழுதுகிறேன். ஒரு வாட்டி எழுதிட்டோம்ல, அதை பார்த்து நம்ம செய்யலாம். x2னா 3 மைனஸ் x1னா -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா -9 minus of -7 whole square, that is equal to 3 minus into minus plus 6 whole square plus -9 minus into minus plus 7 whole square. இப்போ அடுத்த லைனில் 3 plus 6 9 square plus -9 plus 7, அப்போது 9லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டா 2 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -2 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்த லைனில் என்ன வரும்னா 9 ஸ்கொயர் 81, 2 ஸ்கொயர் 4 இதுதான் வரும். ஸோ 9 ஸ்கொயர் 81 and 2 ஸ்கொயர் 4, 81 + 4 85, இது செகண்ட் பிசி வருது. அடுத்து சிடி வருது கண்டுபிடிக்கலாம். x1 y1 x2 y2. x2னா 6 -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 -1 மைனஸ் ஆஃப் -9 வந்து y1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, that is equal to 6 - 3 என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 இல்லைங்களா, அது வேணால் எழுதிக்கலாம். -1 + 9 ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த லைனில் 3 ஸ்கொயர் இஸ் 9 ப்ளஸ் 9 - 1 8 இல்லைங்களா. அப்போ 8ஓட ஸ்கொயர் என்ன 64, டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 73. இது எப்படின்னா -1 + 9, 9லேருந்து 1 போச்சுன்னா 8, 8ஓட ஸ்கொயர் 64. புரியுதுங்களா. இதே 73 தானே ஏபிக்கும் வந்துச்சு. ஸோ 2 சைடு வந்து ஈக்குவல்னு காமிச்சிட்டோம். ஸோ இன்னும் 2 சைடு இருக்குது, அதுவும் ஈக்குவல்னு காமிச்சிட்டாலே நம்ம ஆன்சர் கிடச்சிடும். டியோட வேல்யூ என்னென்னா 6, -1. ஏவோட வேல்யூ என்னென்னா -3, -1. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. சரிங்களா, அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். x2னா -3, x1னா 6 -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா 1 மைனஸ் ஆஃப் -1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, அடுத்த லைனில் -3 -6 -9, ஏன்னா 2 மைனஸ் இருக்குது, ஆட் பண்ணோம், மைனஸ் சிம்பிள் போடணும், ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 + 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் என்னது 81 ப்ளஸ் 1 + 1 2, 2 ஸ்கொயர் இஸ் 4. ஸோ ஆன்சர் 85. இதே தான் நமக்கு பிசிக்கும் கிடச்சது இல்லையா. ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தான் இருக்குது. ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, தட் இஸ் ஈக்குவல் டு 73 ரூட்டில். அதே மாதிரி பிசி இஸ் ஈக்குவல் டு டிஏ அண்ட் ரூட் வேல்யூ என்னது 85. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம்னா the given points form a parallelogram அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள், the opposite sides are equal, hence ABCD is a parallelogram இப்படி நீங்கள் எழுதிட்டாலே போதும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், அதே மாதிரி ABCD 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. -7, -3, 5, 10, 15, 8, 3, -5 எல்லாமே பெரிய பெரிய வேல்யூஸாக இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு ஏபிக்கு செய்யலாம். -7, -3, 5, 10, x1 y1 x2 y2 இதெல்லாமே எழுதிடுங்க. அப்போ தான் வந்து எக்ஸாமில் கூட நமக்கு டவுட்டே இருக்காது, நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. எப்போவுமே நான் கரெக்டாக எழுதுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணுன்னா இதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும். சரிங்களா, உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்த ஏபியோடது ரூட்குள்ளே
x2 னா என்னது 5 minus of minus 7 ஏன்னா y1 value minus 7 plus y2 என்னது 10 minus minus 3 அப்போ bracketக்குள்ள minus 3 எழுதணும் எப்போவுமே இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரூட்குள்ள 5 minus minus into minus plus 7 whole square plus 10 minus into minus plus 3 whole square whole root எழுதிடுங்க அடுத்து 5 plus 7 எவ்வளோ தெரியுமா 5 plus 7 வந்து 12 இல்லைங்களா 12 square plus 13 square இப்போ 12 square எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144 13 square 169 ஆட் பண்ணுங்கள் 144 9 அப்புறம் 10 11 12 13 3 பேலன்ஸ் 1 11 பேலன்ஸ் 1 3 ஆன்சர் என்னன்னா ரூட்குள்ளே 313 ஸோ கொஞ்சம் பெரிய நம்பராக தான் இருக்குது பட் நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லையா ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்து பிசியோட பாயிண்ட்ஸ் 5, 10, 15, 8 சரிங்களா ஸோ ரூட்குள்ளே இது x1 இது y1 இது x2 இது y2 x2 என்னது 15 minus 5 whole square plus y2 என்னது 8 minus 10 whole square கரெக்ட்டுங்களா அடுத்தது வந்து ரூட்குள்ளே 15 minus 5 வந்து 10 square plus 8 minus 10 10லேருந்து 8 போனால் 2 மைனஸ் இருக்கிறனால minus 2 whole square இருக்குது ஸோ அது ப்ளஸ் ஆகிடும் ஸோ ரூட்குள்ளே இது 100 plus 2 2s are 4 இல்லைங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆன்சர் என்ன 104 இது வந்து பிசிக்கானது இன்னும் 2 கண்டுபிடிக்கணும் சிடியோட வேல்யூ என்னென்னா 15, 8 and 3, minus 5 அதே மாதிரி x1 y1 x2 y2 ரூட்குள்ளே x2க்கு பதிலாக 3 மைனஸ் x1க்கு பதிலாக 15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் 5 இங்கே என்ன இருக்குது 8 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது ஸோ minus 8 ஹோல் ஸ்கொயர் அடுத்த லைனில் 3 minus 15 எவ்வளோ minus 12 ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 5 வந்து 13 அண்ட் ரெண்டுத்துக்குமே மைனஸ் இருக்குது ஸோ minus 13 ஹோல் ஸ்கொயர் அடுத்த லைனில் 12 ஸ்கொயர் எவ்வளோனா 144 ப்ளஸ் 13 ஸ்கொயர் 169 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ அதை பற்றி கவலையே வேண்டாம் இது ரெண்டுத்தையும் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆன்சர் 313 ஸோ சிடியும் ஏபியும் ஈக்குவலாக வந்துருச்சு இல்லைங்களா சிடியும் ஏபி ஈக்குவலாக வந்துருச்சு பிசி கண்டுபிடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக டி அண்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா நம்மளோட லாஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டிஏ ரூட்குள்ளே இது x1 இது y1 இது x2 இது y2 x2 வந்து minus 7 ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது 3 இருக்குது x1 இடத்துல எழுதிக்கலாம் ப்ளஸ் y2க்கு minus 3 minus 5 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது minus 5 ப்ராக்கெட்குள்ளே எழுதிருங்க ஹோல் ஸ்கொயர் that is equal to minus 7 minus 3 ரெண்டு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் பண்ணும் 7 plus 3 வந்து 10 minus 10 whole square plus minus 3 minus into minus plus 5 whole square இல்லைங்களா அடுத்தது minus 10 whole square வந்து 100 plus 5 minus 3 வந்து 2 square வந்து 4 ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது 104 இது பாருங்களேன் நமக்கு வந்து பிசியோட வேல்யூ வந்து 104 டிஏவோட வேல்யூ 104 ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் எழுதிடலாம் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க the opposite sides are equal hence ABCD is a parallelograms எல்லாருக்குமே செம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 6th கொஸ்டின் பார்க்கலாம் வெரிஃபை தட் the following points taken in order for the vertices of a rhombus ரோம்பஸ்னால் என்னென்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் ஸ்கொயர் மாதிரியே தான் ஆக்சுவலாக அது என்னென்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அதுதான் ரோம்பஸோட கண்டிஷன் பேரலோகிராம் போன சம்மில் எப்படி பார்த்தோன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக வரணும் ரோம்பஸ்க்கு என்னென்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக வரணும் அப்படி வந்தால் அது வந்து ரோம்பஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 3, -2 7, 6 -1, -2 -5, -6 ஸோ ரோம்பஸோட கண்டிஷன் எழுதிடுங்க ஏபியும் பிசியும் சிடியும் டிஏவும் இப்போ 4 வாட்டி கண்டுபிடிக்க போகிறோம் 4மே எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும் அவ்வளோதான் கண்டிஷன் ரொம்ப ஈஸி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஒரு வாட்டி நான் எழுதுகிறேன்
ஏன்னா எல்லாருக்குமே அது இப்போது மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சம் இதை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ நான் ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து 1 by 1 மார்க் பண்ண போகிறேன். சரிங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது x2 x1 y2 y1 ஏபிக்கு. ஸோ ஏபி பாயிண்ட் முதல்ல எழுதணும் இல்லையா? அப்போ முதல்ல ஏபி பாயிண்ட் எழுதிடலாம். 3, -2 7, 6 இது x1 இது y1 இது x2 இது y2 ஹோல் ரூட்குள்ள x2 7 x1 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்னது 6 6 y2 வந்து 6 மைனஸ் ஆஃப் -2 இருக்கிறதுனால தான் ப்ராக்கெட்குள்ளே எழுதுகிறேன் ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட் எழுதிடலாம். அடுத்தது 7 - 3 என்னது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 6 + 2 என்னது ஆக்சுவலாக 8. டேரெக்டாக 8 ஸ்கொயர் கீழே எழுதிடலாம், இல்லைனா நிறைய ஸ்டெப் எழுதுகிற மாதிரி இருக்கும். 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. ஏன்னா 6 + 2 8 8 ஸ்கொயர் 64. ஸோ 16 கூட 64 ஆட் பண்ணால் 10 பேலன்ஸ் 1 6க்கு அப்புறம் 7 8 80 கிடைக்குதா? ரூட் ஆஃப் 8 0 80. இப்போ 80 எப்படி எழுதலான்னா 16 × 5 இல்லையா? 16 × 5 செஞ்சு பாருங்கள். 6 5s are 30 0 பேலன்ஸ் 3 5 1s are 5 6 7 8. ஸோ இப்போ இதை ரெண்டாக பிரிக்கலாம். 16 × 5 ஏன் இப்படி ரெண்டாக பிரிக்கலாம்னா √16 வேல்யூ 4 அண்ட் √5 எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வேல்யூ 4 √5ன்னு கிடைச்சிதுன்னா இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரோம்பஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அடுத்து ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிசி கண்டுபிடிக்கலாம். பிசியோட வேல்யூ என்ன? 7, 6 -1, 2 இதுதான் பிசியோட வேல்யூ. ஸோ ரூட்குள்ளே x1 y1 x2 y2 முதல்ல x2 -1 x1 -7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 2 மைனஸ் y1 வந்து 6 ஹோல் ஸ்கொயர். அடுத்த லைனில் -1 -7 ஸோ -8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6லேருந்து 2 போயிடுச்சுன்னா 4 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறனால -4 மேலே ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்த அதே வேல்யூ தான் 8 ஸ்கொயர் 64 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ சேம் ஆட் பண்ணால் 80 ரெண்டாக பிரித்தோன்னா 16 × 5 அதே மாதிரி 4 √5. பாருங்களேன், ரொம்ப சிம்பிள், ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. இதே மாதிரி சிடியும் டிஏயும் கண்டுபிடிக்கலாம். சிடியோட வேல்யூ எழுதியிருக்கேன் -1, 2 இன்னொன்று -5, -6 இது x1 y1 x2 y2. ஸோ இப்போது சிடி கண்டுபிடிக்க போகிறோம். ரூட்குள்ளே x2 என்னது -5 x1 வந்து -1 அப்போ மைனஸ் வெளியே எழுதிட்டு -1 வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதணும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து -6 y1 வந்து 2 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -6 -2 ரெண்டு மைனஸ் இருக்குது ஆட் பண்ணும் அண்ட் மைனஸ் சைன் போடணும். 6 + 2 8 ஹோல் ஸ்கொயர். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா -5 + 1 -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் 8 8s are 64 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் 4 4s are 16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 64 அதே ஃபார்மேட் வந்துட்டோம் பாருங்கள். மறுபடியும் √80 இல்லைங்களா? ரூட்குள்ளே 80 √80 எப்படி பிரிக்கலாம்? 16 × 5 16 × 5 எப்படி பிரிக்கலாம்னா 4 √5 மூணாவது கரெக்டாக வந்துருச்சு. லாஸ்ட்டாக டிஏவோட வேல்யூ மட்டும் எழுதிட்டா போதும். -5, -6 ஏவோட வேல்யூ 3, -2 இதுவும் x1 y1 x2 y2 சரிங்களா? அடுத்த லைன் எப்படி எழுதலாம்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரூட்குள்ளே x2 வந்து 3 மைனஸ் ஆஃப் x1 வந்து -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து -2 மைனஸ் ஆஃப் -6 ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த லைனில் சால்வ் பண்ணலாம். ரூட்குள்ளே 3 எழுதிடுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த 5 எழுதிடலாம் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா? சைன் மாற்றுறதுலாம் கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். 3 + 5 8 ஸ்கொயர். அடுத்தது -2 + 6 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டா 4 4 ஸ்கொயர். இதுவும் அதே வேல்யூ தான் பார்த்தீங்களா?
8 ஸ்கொயர் வந்து 64, 4 ஸ்கொயர் வந்து 16. ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் √80. √80 என்ன பண்ணலாம் 16 into 5. ரூட் ஆஃப் 16 என்ன பண்ணலாம் 4 and √5 எழுதிடுங்க. இதே மாதிரி தான் நீங்களும் எக்ஸாம்பிள் எழுதும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன வரணும்னு யோசிக்கவே கூடாது. ஏன்னா 4 வாட்டியுமே இதே வேல்யூ தான் நமக்கு வந்திருக்கு. 64 + 16 80. 80 16 into 5. 16னா 4. √5 அப்படியே எழுதிடலாம் இல்லைங்களா. இதே தான் கண்டினியூ ஆகுது அண்ட் 4 வேல்யூமே ஈக்குவல் தான். ஸோ இது எப்படி எழுதலாம்னா AB = BC = CD = DA. So statement எழுதியிருக்கேன் பாருங்கள். All the 4 sides of quadrilateral ABCD are equal. Hence ABCD is a rhombus அப்படின்னு எழுதிடுங்க. சொல்யூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எழுதணும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அந்த 4 பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு டயக்ராமாக வரைகிறதா இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணுங்கள். நான் சும்மா தான் எழுதுகிறேன். பிளாட் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ வந்து -3, -2னா இங்கே x axis 3 வரும், yக்கு வந்து -2 கீழே. ஸோ இந்த மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டயக்ராம் வரும், நமக்கு குவாடிலேட்டரல் மாதிரி ஒரு டயக்ராம் வரும். இது வரைஞ்சிட்டு கூட செய்யுங்க. சப்போஸ் ஸ்கூலில் வரைய வேணான்னா வரைய வேண்டாம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் A வந்து 1,1, B வந்து 2,1, C வந்து 2,2, D வந்து 1,2. இப்போ சொல்யூஷன் எழுதலாம். அந்த கிராஃப் இது மாதிரி நான் இந்த சம்மில் பிளாட் பண்ண சொல்லித்தரேன். -x y -y அதிகமாக இது தேவைப்படாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். 1,1 இந்த இடத்துல வரும். 2,1. ஸோ எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து 1. அடுத்து 2,2. 2,2னா எக்ஸில் 2, ஒயிலையும் 2 இல்லைங்களா. அடுத்து D வந்து 1,2. இது 1, இது வந்து 2. ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாடிலேட்டரலுக்கு வந்து இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிக்குங்க, பட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் எழுதலை. இப்போ சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் என்னென்னா அதே தான். AB should be equal to BC, that is equal to CD, that is equal to DA. இதை ப்ரூஃப் பண்ணிட்டாலே ரோம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அது எழுதணும் இல்லையா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ரூட்குள்ளே x2 - x1 whole square plus y2 - y1 whole square. முதல்ல ABக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 1,1, 2,1 வேல்யூஸ்லாம் ரொம்பவே சின்னதாக இருக்குது, ஈஸியாக முடிஞ்சிடும். x1 y1 x2 y2. முதல்ல x2வா, x2க்கு பதிலாக 2 - x1க்கு பதிலாக 1 whole square plus y2 1 - y1 1. எல்லாமே இந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும். நம்மளோட ப்ரீவியஸ் சம்ஸ் பார்த்தவங்களுக்கு இது மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கும். ரூட்குள்ளே 2 - 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 - 1 இஸ் 0. அப்போ அதை டேரெக்டாக அப்படியே எழுதலாம். அண்ட் √1 is 1. சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் இப்போ என்ன கிடைக்கணும், 1 கிடைச்சாலே நம்ம ரோம்பஸ் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ பிசிக்கு வந்து 2,1, இன்னொன்று 2,2, x1 y1 x2 y2. ரூட்குள்ளே முதல்ல x2 2 - x1 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது y2 வந்து 2 - y1 வந்து 1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட் எழுதியாச்சு. அடுத்தது வந்து ரூட்குள்ளே 2 - 2 வந்து 0 ப்ளஸ் 2 - 1 1. அது எழுதிடலாமா. 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 1 is 1 1 ஸ்கொயர். ஸோ 0 கேன்சல் ஆகிடும். ரூட்குள்ளே 1 மட்டும் இருக்கும். √1 வந்து 1 தான். அடுத்தது CD. CDயோட வேல்யூ 2,2, இன்னொன்று 1,2. x1 y1 x2 y2. ரூட்குள்ளே x2 1, x1 வந்து 2 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா 2 - y1 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட்குள்ளே 1 - 2 வந்து -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 2 0 ஆகிடும். ஸோ 0ன்னு எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு √(-1 × -1 1) அண்ட் √(1 is 1. மூணுத்துக்குமே 1 வந்துருச்சு. லாஸ்ட்டு ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ டிஏக்கு பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1,2 அண்ட் 1,1. அதே தான் x1 y1 x2 y2 அண்ட் DA is equal to ரூட்குள்ளே முதல்ல x2 1 - x1 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 1 - y1 வந்து 2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. 1 - 1 0. ஸோ 0 ப்ளஸ் 1 - 2 வந்து -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 -1 ஹோல் ஸ்கொயர். அப்போது -1 × -1 1. √(1 is 1. எல்லாமே ஈக்குவல் பாருங்கள். AB BC CD DA. therefore AB
is equal to BC equal to CD equal to DA is equal to 1. Statement எழுதிருக்கேன் பாருங்க, all the four sides of the quadrilateral ABCD are equal, hence ABCD is a rhombus. வந்து 7th question பார்க்கலாம். A point கொடுத்திருக்காங்க -1, B வந்து 1, 3 and C வந்து 3, A are the points, and if AB is equal to BC, அவங்களே சொல்லிட்டாங்க AB ஓட டிஸ்டன்ஸோ BC ஓட டிஸ்டன்ஸோ ஈக்குவலாக இருக்கும்ட்டு, then find A அப்படின்னு கேட்குறாங்க. AB ஓட வேல்யூவும் BCயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவலேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அதை யூஸ் பண்ண போகிறோம். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட் இல்லைங்களா. ஸோ முதல்ல ஏபி கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறமா பிசி கண்டுபிடிக்கலாம். ஏபியோட பாயிண்ட்ஸ் எதிர்க்கேன் -1, 1 அண்ட் பியோட வேல்யூ 1, 3. ஸோ x1 y1 x2 y2. இப்போ ஃபஸ்ட்டு x2 தானே எழுதணும். x2னா 1 மைனஸ் நடுவில் இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே -1 எழுதுங்க ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 3 மைனஸ் இங்கே 1 பாசிட்டிவ், ஸோ 1 எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர், இதுக்கு ஹோல் ரூட் எழுதிக்கலாம். அடுத்த லைனில் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 1 2 ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இப்போது எப்படி கிடைக்கும், 1 + 1 2 ஸ்கொயர் வந்து 4 அகெயின் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ √8 வந்து ஏபியோட வேல்யூ. இதே மாதிரி நம்ம பிசியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸ் முதல்ல எழுதிடலாம். பிசியோட பாயிண்ட் எழுதியிருக்கேன் 1, 3 and 3, A சரிங்களா. ஸோ x1 y1 x2 y2. முதல்ல x2 வந்து 3 மைனஸ் x1 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து A மைனஸ் y1 வந்து 3 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட் எழுதிக்கலாம். அடுத்த லைனில் 3 - 1 வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் இது அப்படியே தான் இருக்கும் A - 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் இது வந்து A - B ஹோல் ஸ்கொயர், அப்போது A ஸ்கொயர் - 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். ஏனா A தான், Bக்கு வந்து 3 சரிங்களா. அப்போது A ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு A இன்ட்டு 3, 2 இன்ட்டு AB, ஏனா A Bனா 3 ப்ளஸ் B ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் ஹோல் ரூட் எடுத்துடலாம். அகெயின் ரூட்குள்ளே 4 ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6A ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. அடுத்த லைன் பாருங்கள், A ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம், -6 எழுதிடலாம், லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் 9 அப்புறம் 10 11 12 13 1 3 13. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது கண்டிஷன் என்ன, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இல்லைங்களா. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க ஏபி ஈக்குவல் டு பிசி. ஏபியோட வேல்யூ என்னென்னா √8, தட் இஸ் ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ √A² - 6A + 13. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ். இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா ரூட் இருக்குது, மேலே ஒரு ஸ்கொயர் வந்தால் ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம உள்ளே இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். 8 இஸ் ஈக்குவல் டு A² - 6A + 13 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் தான் ஒரு மெத்தட். இப்போ என்ன பண்ணலான்னா +8 அன்சைட் போனால் -8 ஆகிடும் இல்லையா. ஸோ நான் இந்த ஃபுல் டேர்ம் இந்த பக்கம் எழுதுகிறேன். A² - 6A + 13 ப்ளஸ் 8 இருக்கா, அது ஈக்குவல் டு கன்சைட் போனால் -8, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட்டு நான் இதை இந்த பக்கம் எழுதுகிறேன். 8 வந்து இந்த சைட்லேருந்து சைட் கொண்டு போகும்போது -8 ஆகும், அது சேர்த்து எழுதிக்கிறேன். ஸோ A² - 6A + 13 - 8, that is +5 = 0. இப்போ 5 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். 5 2 பிரிக்கணும். அப்போ எனக்கு வந்து -6 வரணுமா. ஸோ -1 -5, 5 1s are 5, minus into minus plus 5, -1 -5 na -6. Condition satisfy ஆகுதா. ஸோ ஆன்சர் எப்படி எல்லாம் A - 1 இன்னொன்று A - 5 = 0. இப்போது வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A - 1 = 0, இன்னொன்று A - 5 = 0. A = -1 அன்செட் போனால் +1, A = -5 அன்செட் போனால் +5. Therefore, the value of A is 1, 5. Some எல்லாருக்கும் understand ஆச்சா. 8th question பார்க்கலாம். The abscess curve of a point
A is equal to its ordinate and its distance from the point B is 10 units. What are the coordinates of A? ரொம்ப சிம்பிளான ஒரு question. Bல இருந்து A பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளே கொடுத்துட்டாங்க. BA ஓட டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. B பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் A பாயிண்ட் கொடுக்கல. A பாயிண்டில் ஒரு கண்டிஷன் என்னென்னா ஆப்சஸ்க்காகவும் ஆர்டினேட்டும் ஈக்குவலாம். அப்படின்னா என்னென்னா x ஈக்குவல் டு ஒய், இந்த பாயிண்டில் x2 ஈக்குவல் டு y2 எழுதிக்கலாம், x2 y2னே எழுதிக்கலாம். இந்த ரெண்டுமே ஈக்குவல், இங்கே 1னா இங்கேயும் 1, இங்கே 2னா இங்கேயும் 2 அப்படின்ட்டு கண்டிஷன். டிஸ்டன்ஸ் வந்து 10. இந்த ரெண்டு வேல்யூ வச்சுட்டு நம்ம வந்து ஏவோட பாயிண்ட் என்ன அதை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவும் போல் அதே டிஸ்டன்ஸ் ஃபார்மில் தான் பிஏக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஏவோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பி வந்து 1,3, ஏ வந்து x2, y2. அப்போ இதை x1, இதை y1 எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்மில் தான். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எல்லாருக்குமே தெரியும், நான் இருந்தாலும் எழுதுகிறேன். x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் மேலே ஒரு ரூட் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் பிஏல ரீப்ளேஸ் பண்ணுற x2க்கு அதே x2 தான், மைனஸ் x1க்கு 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2க்கு y2 தான் இருக்குது, மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் அண்ட் பிஏவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 10ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரூட்குள்ளே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி நான் வந்து நிறைய சம்மில் சொல்லியிருக்கேன். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ தனித்தனியாக இதுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இது a, இது b. லைட்டாக பென்சில் எழுதிக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ண. a ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயர், மைனஸ் இருக்கனால மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. எக்ஸு 2 இன்ட்டு 1 வந்து அதே எக்ஸு 2 தானே, அது அப்படியே எழுதிடலாம். இன்ட்டு 1னால் அப்படியே எழுதலாம். ப்ளஸ் பி ஸ்கொயர், 1ஓட ஸ்கொயர் 1 தான். அடுத்தது y2 ஹோல் ஸ்கொயர், அப்போ y2 ஸ்கொயர் அதே மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இல்லையா. அப்போது 2 இன்ட்டு y2 இன்ட்டு 3, 2 3s are 6 y2. இதெல்லாம் நீங்கள் சைடில் எழுதி பார்த்தாலே போதும். அடுத்து 3 ஸ்கொயர்னால் 9. இந்த ஹோல் ரூட் இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா x2 இஸ் ஈக்குவல் டு y2வா, y2 இருக்கிற இடத்துலலாம் நான் என்ன எழுதிக்கலாம், x2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக. ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x2 ப்ளஸ் 1 ப்ளஸ் y2க்கு பதிலாக இப்போ என்ன எழுதணும், x2 ஸ்கொயர் மைனஸ் 6y2க்கு பதிலாக x2 ப்ளஸ் 9. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, y2 இருக்கிறதெல்லாம் x2வாக மாற்றணும். அப்போ தான் நமக்கு சம் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறது அந்த சைட் போனால் ஸ்கொயராக மாறிடுமா, இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் அந்த சைட் போனால் ஸ்கொயராக மாறிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம எழுதவே வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2 டைம்ஸ் இருக்கனால 2x2 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் மைனஸ் 6x ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்போ ஆட் பண்ணணும். ஸோ 6 + 2 8 மைனஸ் 8x2. அடுத்தது 1 இருக்குது, 9 இருக்குது, அப்போ 9 + 1 is 10. சரிங்களா. இது வரைக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 10 ஸ்கொயர் என்ன ஆகும், 100. தட் இஸ் ஈக்குவல் டு 2x2 ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 10. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 100 இந்த சைடு கொண்டு வர போகிறோம். சரிங்களா. ஸோ நான் அடுத்த பேஜில் எழுதுகிறேன். ஸோ 100 வந்து மைனஸ் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2x2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8x2 ஒரு ப்ளஸ் 10 இருக்குது, மைனஸ் 100 இருக்குது. 100லேருந்து 10 மைனஸ் பண்ணோன்னா 90 தான் கிடைக்கும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 90, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3 வேல்யூ பாருங்களேன், 3மே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 2, 2 1s are 2, அப்போது x2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 டிவைடட் பை 2 வந்து 4x2 மைனஸ் 90 டிவைடட் பை 2 வந்து 45, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 45 நான் 2ஆக பிரிக்கணும். 45 2ஆக பிரித்தா 9 5s are 45. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக பெரிய நம்பருக்கு என்ன வரணும், மைனஸ் வரணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இங்கேயும் மைனஸ் 45 வரும். மைனஸ் 9 + 5 வந்து மைனஸ் 4 வரும். சரிங்களா. ஸோ x2 மைனஸ் 9 ஒன்றும், x2 + 5 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ பாயிண்ட்ஸ் தானே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ x2 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, x2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 அந்த சைட் போனால் ப்ளஸ் 9. அடுத்தது
x2 plus 5 equal to 0. So x2 plus 5 and side pona minus 5. And first condition என்ன x2 நாலும் y2 நாலும் ஒரே வேல்யூ தான். ஸோ இப்போ பாயிண்ட் நமக்கு எப்படி இருக்கலாம்னா 9, 9 இருக்கலாம், இல்லைனா -5, -5 இருக்கலாம். ஸோ the points அப்படின்ட்டு எழுதிடலாம். a ஓட வேல்யூ இல்லைங்களா, a ஓட வேல்யூ எய்தர் 9, 9 இருக்கலாம், இல்லைனா a ஓட வேல்யூ வந்து ஆர் a ஓட வேல்யூ வந்து -5, -5. ஏன்னா நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. அண்ட் கண்டிஷன் என்ன, x2 is equal to y2. அப்போது 9 x2 இருந்தால் y2 9 தான் இருக்கும். அதே மாதிரி x2 ஓட வேல்யூ -5 இருந்தால் y2 ஓட வேல்யூ எப்படி இருக்கும், -5 தான் இருக்கும். 9th question பார்க்கலாம். The point x, y is equidistant from the points 3, 4 and -5, 6. அதாவது ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த P வந்து நடுவில் இருக்குது. இந்த பாயிண்ட்டு இதோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் ஈக்வி டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ ஏ ஒரு பாயிண்ட் இருக்குது, பி ஒரு பாயிண்ட் இருக்குது. பி பாயிண்ட் வந்து நடுவில் இருக்குன்னா ஏபியோட வேல்யூவும் பிபியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஈக்வி டிஸ்டன்ஸ். ஃபைண்ட் அ ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரிலேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்தாலும் சரி, இல்லை ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்தாலும் சரி, சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏ வந்து 3, 4, P வந்து XY and B வந்து -5, 6. So and P of XY is equidistant. அதான ரொம்ப முக்கியம். Equidistance from A and B. So PA is equal to PB. இப்போ இந்த ரெண்டத்தோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா? அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்கள், D is equal to x2 - x1 whole square plus y2 - y1 whole square. ஃபார்முலா இப்போ எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிஏவோடது கண்டுபிடிக்கலாம், அப்புறம் பிபியோடது. நான் ரெண்டுத்துக்குமே பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். x1 y1 x2 y2. ஃபஸ்ட்டு பிஏ இந்த பக்கம் கண்டுபிடிக்கலாம். x2 தானே முதல்ல ஃபார்முலாவில் x2 தானே இருக்குது. x2னா 3 மைனஸ் x1க்கு பதிலாக x, சரிங்களா, ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா என்னது 4 மைனஸ் y ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் எழுதிடலாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஸ்கொயர் ரூட்டு x2னா -5, x1னா x மைனஸ் x ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் y2னா 6 மைனஸ் இங்கே என்ன இருக்குது y ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் இருந்தால் நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு சைடில் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்ம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த மெத்தட் என்னென்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். நான் ஆல்ரெடி போன சம்லேயே சொல்லியிருக்கேன். a மைனஸ் பின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். சம் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போது 3 ஸ்கொயர் மைனஸ் இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸு, சரிங்களா, ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு. நடுவில் வந்து ப்ளஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர் இல்லைங்களா, 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு பிக்கு பதிலாக ஒய். இது a இது b. அப்போ 2 இன்ட்டு a இன்ட்டு b. நான் டேரெக்டாக கூட எழுதிடலாம், பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இல்லையா, அதனால் எழுதுகிறேன். b ஸ்கொயர்னால் y ஸ்கொயர். இது வெறும் இந்த ஃபஸ்ட்டு இடத்துக்கு மட்டும்தான். ஈக்குவல் டு எழுதிட்டு அடுத்த இடத்த கீழே எழுதுங்க. இல்லைனா நம்ம நோட்டில் வந்து இடம் பத்தாது. நெருக்கி எழுதக்கூடாது, தனித்தனியாக எழுதுங்க. -5 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதுவும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான். மைனஸ் 2 இன்ட்டு -5 இன்ட்டு எக்ஸு, சரிங்களா, 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர். நடுவில் ப்ளஸ் இருக்குது. 6 ஸ்கொயர் நடுவில் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. அப்போது 6 இன்ட்டு y ப்ளஸ் y ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 3s are 6 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 மைனஸ் இருக்கனால மைனஸ் 2 4s are 8 y ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -5 ஹோல் ஸ்கொயர். 5 5s are 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் minus into minus plus 2 5s are 10x plus x square plus 6 square 36 minus 2 6 are 12 and the y அப்படியே எழுதிடலாம் plus y square. இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கிற எல்லாத்தையுமே நான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஈக்குவல் டூலேருந்து இந்த பக்கம். அப்போது ப்ளஸில் இருக்க 25 மைனஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்க 10 மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த லைன் எழுதலாம். 9 minus 6x plus x square plus 16
minus 8y plus y square. இதில் எந்த சேஞ்சஸ்மே இருக்காது, இது அப்படியே எழுதுங்க. இதை மட்டும் மாற்றுங்க. ப்ளஸ்னா minus 25, ப்ளஸ்னா minus 10x, x ஸ்கொயர்னா minus x ஸ்கொயர் minus 36 plus 12y minus y square is equal to 0. இதில் கவனிச்சிங்கன்னா plus x square minus x square கேன்சல் பண்ணிடலாம், plus y square minus y square கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா எக்ஸோடது மட்டும் முதல்ல பாருங்கள், minus 6x minus 10x ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ minus 16x. அடுத்தது y minus 8 plus 12, ப்ளஸ்லேருந்து அதாவது 12லேருந்து 8 மைனஸ் பண்ணானா 4, ஸோ ப்ளஸ் 4y. அடுத்தது நம்பர் 9 16 minus 25 minus 36. 9 plus 16 எவ்வளோ? 16 அப்புறம் 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ ப்ளஸ் 25, இங்கே ஒரு minus 25, ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு வெறும் minus 36 மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? minus 36 that is equal to 0. ஸோ இப்போ எப்போவுமே நமக்கு எக்ஸோட வேல்யூ மைனஸில் வரக்கூடாது இல்லையா? ஸோ நான் இந்த ஃபுல் லைனை மைனஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அண்ட் இது எல்லாமே பாருங்களேன், 4 4s are 4 1s are 4 9s are எல்லாமே 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ டிவைடட் பை 4 பண்ணால் 4 4s are 16, ஸோ 4x மைனஸ் 4 1s are 4, ஸோ y ப்ளஸ் 4 9s are 36 is equal to 0. அடுத்த லைனில் இந்த மைனஸ் y இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் y ஆகிடும். ஸோ 4x plus 9 is equal to y. இதுதான் ரிலேஷன் between y and x. எல்லாருக்குமே சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10th question சால்வ் பண்ணலாம். let a வந்து 2,3 and b வந்து 2,-4 be 2 points. p வந்து it lies on x axis. இது ரொம்ப முக்கியமான ஒரு term. ஏன்னா x axisனா y is equal to 0 இருக்கும். such that ap is equal to 3/7 of ab. find the coordinates of p அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ p யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ab வேல்யூ கொடுத்துட்டு அண்ட் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. AP வந்து 3/7 times of AB. AP வந்து 3/7 into AB. ஸோ இது ரெண்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு 3/7 மல்டிபிள் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ சொல்யூஷனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். A வந்து 2/3, B வந்து 2,-4 அண்ட் P யோட வேல்யூ x y. அண்ட் நான் ஒரு கண்டிஷன் முக்கியம்னு சொன்னேன் இல்லைங்களா, இட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? y வர இடத்துல 0 போடணும்னு அர்த்தம் எப்போவுமே. இதே y ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸில் 0 போடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஒரு டயக்ராமாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு பார்த்தா, இது வந்து A பாயிண்ட், இது வந்து B பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் P பாயிண்ட் இருக்குது, தட் இஸ் x, 0. ஸோ இந்த ரிலேஷனை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பியோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ அவ்வளோதானே, ஏன்னா ஒய் தான் 0ன்னு தெரிஞ்சிடுச்சுல, எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, AP is equal to 3/7 AB. ஏபியும் கண்டுபிடிக்கணும், ஏபியும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். முதல்ல ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரூட்குள்ளே x2 - x1, அப்போது x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா 0 - 3 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த சைடு பார்த்திங்கன்னா 3/7 இன்ட்டு ஏபி. அப்போ இது x2, இது x1. ஸோ ரூட்குள்ளே x2க்கு பதிலாக 2 - x1க்கு பதிலாக 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து -4, y1 வந்து 3 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் எப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் a - b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் - 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ a இருக்கிற இடத்துல x இருக்குது. ஸோ x ஸ்கொயர் -2 இன்ட்டு ஏனா x, bனா 2. சரிங்களா? ப்ளஸ் bனா 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர். 3 3s are 9. டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3/7 ரூட்குள்ளே 2 - 2 0 ஆகிடும். -4 - 3 -7 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்த லைனில் x ஸ்கொயர் -2 2s are 4x ப்ளஸ் 4 ப்ளஸ் 9. சரிங்களா? 2 ஸ்கொயர் 4 9 அப்படியே எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3/7. ஸோ இந்த டேர்ம் எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, -7 ஹோல் ஸ்கொயர் என்னவாயிடும்? ரூட் ஆஃப் 7 7s are 49. ஸோ அடுத்த ஸ்டெப்பில்
root உள்ள x square minus 4x plus 13 that is equal to 3 by 7 into 7 ஏன்னா root 47 root of 49 வந்து 7 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்த லைனில் ஸ்கொயர் ரூட் வந்து ஈக்குவல் டு அந்த சைட் போனால் ஸ்கொயராக மாறிடுமா ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை அந்த சைட் கொண்டு போனால் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும் 3க்கு மேலே ஸ்கொயர் ஆகிடும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 9 இப்போ ப்ளஸ் 9 அந்த சைட் கொண்டு போனால் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 minus 9 equal to 0 so x square minus 4x 9 கப்புறம் 10 11 12 13 4 times ஆகுது இல்லையா so plus 4 equal to 0 ஏன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது இப்போ இந்த 4 நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன் 4 ரெண்டாக பிரிச்சேன்னு வைங்களேன் 2 2s are 4 ஆனால் மைனஸ் 4 இருக்கா ஸோ -2 அப்போ ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணால் -4 கிடைக்கும் -2 into -2 வந்து +4ன்னு கிடைக்கும் இல்லையா ஸோ அடுத்த லைனில் எப்படி எழுதலான்னா x minus 2 இன்னொன்று என்னது x minus 2 is equal to 0 ஸோ இதை ரெண்டாக பிரித்தோன்னா x minus 2 equal to 0 ஸோ x is equal to 2 இதே தானே இந்த பக்கமும் வரும் x minus 2 equal to 0 then x is equal to 2 ஸோ ஈஸியாக பியோட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்சர் எழுதுகிறேன் சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள் x is equal to 2, 2 the coordinates of p x, 0 is equal to p of 2, 0 xக்கு பதிலாக 2ன்னு நீங்கள் எழுதிட்டாலே போதும் 11th question ஸ்டார்ட் பண்ணலாம் 11th question படிக்கிறேன் show that the points 11, 2 is the center of the circle passing through the points 1, 2, 3, -4 and 5, -6 இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 11, 2 அது வந்து ஒரு சர்க்கிளோட சென்டராக அண்ட் அந்த சர்க்கிள் வந்து இந்த 3 பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி போகுது தொட்டுட்டு போகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா ரேடியஸ் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட லைனை தொடுற வரைக்கும் ரேடியஸ் எல்லா சைடும் எப்படி பார்த்தாலும் ஈக்குவலாக தானே இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஏவும் எஸ்பியும் எஸ்சியும் ஈக்குவல் இதை கண்டுபிடிச்சாலே போதும் நம்ம வந்து சென்டர் of the circle தான் அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடலாம் இல்லையா ஸோ we have to show that SA is equal to SB is equal to SC and அதே distance formula தான் distance formula என்னன்னா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square என்னோட வீடியோஸ் ஃபஸ்ட்டு கொஷன்லேருந்து பார்க்குற பிள்ளைங்களுக்கு இந்த ஃபார்முலா இப்போ மனப்பாடமே ஆயிருக்கும் இப்போ எஸ்ஏ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் எஸ்ஏவோட பாயிண்ட் வந்து 11, 2 1, 2 சரிங்களா இப்போ ரூட்குள்ளே இது x1 y1 x2 y2 ஃபஸ்ட்டு x2 தான் எழுதணும் 1 minus x1 வந்து 11 whole square ப்ளஸ் அப்புறம் y2 வந்து 2 மைனஸ் போட்டு y1ம் 2 தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ அடுத்த லைனில் 1 minus 11 வந்து 10 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது -10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 minus 2 0 அப்போ அது 0ன்னு எழுதிடலாம் இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் இஸ் 100 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ரூட் ஆஃப் 100 இஸ் 10 டிஸ்டன்ஸ்னால யூனிட்ஸ்ன்னு எழுதிடலாம் இதே மாதிரி எஸ்பியும் எஸ்சியும் கண்டுபிடிக்கலாம் அடுத்தது எஸ்பியில் எஸ்ஸோட பாயிண்ட்டு 11, 2 பியோட பாயிண்ட்டு 3, -4 இது x1 இது y1 இது x2 இது y2 இப்போ ரூட்குள்ளே ஃபஸ்ட்டு x2வா 3 minus x1 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்னது -4 அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது 2 வந்து y1 ஹோல் ஸ்கொயர் இப்போ அடுத்த லைனில் என்ன ஆகும் 3 minus 11 8க்கு அப்புறம் 9, 10, 11 அப்போ இங்கே -8 வரும் இங்கே வந்து -4 -2னா -6 வரும் இல்லையா அதுதான் எழுத போகிறேன் ஸோ ரூட்குள்ளே -8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -6 ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா ஸோ -8 ஹோல் ஸ்கொயர்னால் 64 ப்ளஸ் -6 ஹோல் ஸ்கொயர்னா 36 இப்போ 64 36 ஆட் பண்ணலாம் 64 36 6 plus 4 10 0 balance 1 6 plus 3 9 9 plus 1 10 100 கிடைக்குதா ஸோ ரூட்குள்ளே 100னா ஒரு 100ஓட ரூட் எவ்வளோ 10 யூனிட்ஸ் ஸோ எஸ்பியும் 10 யூனிட்ஸ் வந்துருச்சு அடுத்தது எஸ்சி எஸ்ஸோட பாயிண்ட் என்ன 11, 2 அண்ட் சியோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா 5, -6 இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும் x1 y1 x2
y2 இப்போ x2 வந்து 5 minus x1 வந்து 11 whole square plus y2 வந்து minus 6 y1 வந்து 2 ஸோ மைனஸ் இருக்குது minus 2 அடுத்தது ரூட்குள்ள 5 minus 11 எவ்வளோ 6 மைனஸ் இருக்குனால minus 6 whole square plus minus 6 minus 2 அப்போ minus 8 whole square whole root எழுதிடலாமா 6 square என்னது 36 plus 8 square என்னது 64 இப்போ தானே இதை நம்ம ஆட் பண்ணி 100ன்னு கண்டுபிடிச்சோம் ஸோ ரூட்குள்ளே 100ன்னு எழுதிடலாம் வெளியே 10 யூனிட்ஸ் ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் SA is equal to SB that is equal to SC மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்கா ஸோ therefore S is the center of the circle passing through THROUGH passing through ABC சரிங்களா ஸோ AB and C எழுதுங்க அவ்வளோதான் ஸோ இது மூணுமே ஈக்குவலாக இருந்தால் நான் என்ன சொன்னேன் எஸ் வந்து கண்டிப்பாக அந்த சர்க்கிளோட சென்டராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம் 12th question பார்க்கலாம் இன்றைக்கி the radius of a circle with center at origin is 30 units ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கான் அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து ஆரிஜின்னா 0,0 எப்போவுமே ஞாபகம் இருக்கணும் ஆரிஜினா 0,0 அதோட ரேடியஸ் வந்து 30 கொடுத்துட்டாங்க ரேடியஸ்னால் இங்கேருந்து இங்கே போனால் மட்டும் இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் அதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் 30னா 30 தான் ரேடியஸ் மாறாது ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வேர் த சர்க்கிள் இன்டர்செக்ட்ஸ் த ஆக்சஸ் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து இப்போ இது எக்ஸ் ஆக்சஸ் இது ஒய் ஆக்சஸா இதை தொடும்போது இங்கே என்ன பாயிண்ட் வரும் அதை எழுதிக்க சொல்கிறாங்க ஸோ இங்கே எக்ஸுனா எக்ஸ் ஆக்சஸ்னால் ஒய் எப்போவுமே என்ன ஆகிடும் 0 அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சஸ்னால் ஒய் தான் வரும் எக்ஸ் என்ன ஆகிடும் 0 ஆகிடும் அடுத்தது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சச் பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தெரியணும்ல எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த டயக்ராமுக்கு நான் நேமிங் தரலாம் இது ஓ எடுத்துக்கலாம் இது ஏ எடுத்துக்கலாம் இது வந்து பி இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன் நமக்கு கண்டிப்பாக எக்ஸு ஒய்யு தெரிஞ்சிருக்கணும் அதனால நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஓஏ இஸ் ஈக்குவல் டு 30ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஓஏவோட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 30 அதே மாதிரி ஓபியோட டிஸ்டன்ஸும் 30ன்னு தெரியும் இதை வச்சு இதில் வந்து ஒய் கண்டுபிடிச்சிடலாம் இதில் எக்ஸு கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சிச்சுன்னா ஏபி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போது ஓஏயில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா முதல்ல நான் எழுதிடுறேன் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square இதான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஓஏ தானே நம்ம பிளான் பண்ணோம் ஓஏவோட பாயிண்ட் என்ன 0,y இன்னொன்று 0,0 அண்ட் நீங்கள் மாற்றி கூட எழுதலாம் 0,0 அதுக்கப்புறம் 0,y எப்படி இருந்தாலும் நமக்கு ஆன்சர் ஒரே தான் வரும் அண்ட் ஓஏவோட வேல்யூ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் தட் இஸ் 30 இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கனா ரூட்குள்ளே நான் எழுதணும் இது x1 இது y1 இது x2 இது y2 ஸோ ஃபஸ்ட்டு x2 வந்து 0 மைனஸ் x1 0 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 0 மைனஸ் y1 வந்து y ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஸோ அடுத்த லைனில் 30 இஸ் ஈக்குவல் டு ரூட்குள்ளே 0 தான் ப்ளஸ் y ஸ்கொயர் இல்லைங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஹோல் ரூட் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 30 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் y ஸ்கொயர் 0 மட்டும் எடுத்துறேன் இந்த ஸ்கொயரும் இதுவும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 30 ஸோ ஒய்யோட வேல்யூ எப்படி 30ன்னு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ ஓபிக்கும் கண்டுபிடிக்கலாம் ஸோ 0,0ன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது எக்ஸு 0 இல்லையா x, 0 x1 y1 x2 y2 இதெல்லாமே எழுதிக்காங்க அப்போ தான் நமக்கு வந்து தப்பு வராது இப்போ ஓபியோட வேல்யூ 30ன்னு தெரியும் ரூட்குள்ளே x2னா x minus 0 whole square plus y2நாலும் 0 minus 0 whole square ஸோ இப்போ அதிக ஸ்டெப்லாம் நம்ம எழுதுவோம்னா 0 minus 0 0 ஆகிடும் x square மட்டும்தானே இருக்கும் ஸோ 30 is equal to root of x square ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ 30 is equal to x ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூவும்
ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் 30 13. இதை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபியோட வேல்யூ என்னென்னா, ஏ வந்து 0, ஒய்ன்னு இருக்கும், ஒய் வேல்யூ 30, பி வந்து x,0, எக்ஸோட வேல்யூ 30 இல்லையா. இது ரெண்டுத்துக்கும் அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். இது x1, இது y1, இது x2, இது y2. x2 என்னது 30 minus 0 whole square plus y2 0 minus y1 30 whole square whole root. ஸோ அடுத்த லைனில் 30 minus 0 30 தான். அப்போ 30யோட ஸ்கொயர் 30 ஸ்கொயர், இங்கே மைனஸ் 30 ஸ்கொயர்னு வரும். 30யோட ஸ்கொயர் எப்படி தெரியுமா, 30 into 30. அப்போ 3 3s are 9, 2 0 எழுதிக்காங்க. ஸோ ரூட்குள்ளே 900 ப்ளஸ் இந்த இதுவும் அதே தானே, 30 ஸ்கொயர்னால் அதே 900 ஹோல் ரூட், தட் இஸ் ஈக்குவல் டு ரூட்குள்ளே 9 + 9 18 0 0. ஓகேங்களா. இப்போது இதை நான் ரெண்டாக பிரிக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து நான் இந்த ரூட்லேருந்து வெளியே கொண்டு போக முடியும். ஸோ எப்படி பண்ணுறேன்னா, 18 ரெண்டாக பிரிக்க போகிறேன். இப்போ 18 வந்து 9 2s are 18, 9 2s are 18. இந்த 1800 இருக்கா, 1800 இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி ரெண்டாக பிரிக்கிறேன்னா 900 × 2. ஏன்னா 9 2s are 18, அந்த 2 0 9க்கு எடுத்துக்கலாம், 2 மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஏன் 900ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் 900 வந்து 30. ஏன்னா இப்போ தானே 30 × 30 900ன்னு பார்த்தோம். அப்போ 900ஓட ரூட் என்னது 30 அண்ட் ரூட் 2 அப்படியே இருக்கும். இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points A and B. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.